மதுரை மாவட்டம் திருமங்கலம் முசிலம்பட்டி சாலை அருகே உள்ள கனரா வங்கி முன்பு தோண்டப்பட்ட பள்ளம் நீண்ட நாட்களாக மூடப்படாததால் அவதிக்குள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நகராட்சி சார்பில் இப்பள்ளம் எதற்காக தோண்டப்பட்டது என தெரியவில்லை என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால் வங்கிக்கு வருபவர்கள் இன்னல்களை சந்திப்பதோடு போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு மக்களை இன்னலுக்கு ஆளாக்குவதையே கடமை என செய்வதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. எதற்காக இந்த குழியை தோன்றிருக்காங்க அது எங்களுக்கு தெரியல. அந்த சால்வ் பண்ண வேணாமா? நகராட்சி சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நகரத்துல ஒவ்வொரு குடிமகனுக்காக உதவி பண்றதுக்காக ஒரு அரசாங்கம் இருக்கு. அந்த அரசாங்கமே இப்படி செஞ்சா நாங்க என்ன செய்யறது? நீங்க சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பல மாதங்களாக கும்பகர்ண தூக்கத்தில் ஆழ்ந்துள்ள விடியா மின்வாரி அதிகாரிகளால் தெருவிளக்குகள் எரியவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரெட்டாக்குறிச்சி புதிய காலனியில் உள்ள தெருக்களில் பல மாதங்களாக ஒரு மின்விளக்கு கூட எரியவில்லை. இதனால் விஷ ஜந்துக்கள், சமூக விரோதிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் இது குறித்து விடியா அமைச்சர் கணேசனிடமும் அதிகாரிகளிடமும் நேரிடையாக புகார் அளித்தும் பயனில்லை என கூறும் பொதுமக்கள் எங்கள் ஊரே இருண்ட ஆட்சிக்கு சாட்சி என ஆவேசப்படுகின்றனர். புதுக்காலில் 9 தெரு இருக்குது. 9 தெருவில் லைட் ஏரியல, ஒன்றுமே ஏரியல. சின்ன பிள்ளைங்க விளையாண்டா கூட ஒரு பாம்பு பூச்சி கடிச்சா கூட என்ன கடிச்சதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ வரைக்கும் நாங்கள் கற்கல்ல வாயிறோம். இந்த ஊரில் யாருமே பிடிஓ கலெக்டர் யாருமே இந்த ஊரில் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. திருப்பூர் மாவட்டம் சிறுபூலுவப்பட்டியை அடுத்த ரங்கநாதபுரம் பகுதியில் குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து அதிமுக கவுன்சிலர் தங்கராஜ் தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முறையாக குடிநீர் வழங்காததால் பணம் கொடுத்து குடிநீர் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட பொதுமக்கள் ரங்கநாதபுரம் 4 ரோடு பகுதியில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஏடபிள்யூ ஆணையாளர் எல்லாத்தையும் தகவல் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் வேலை செய்கிறாங்க. ஒரே நாளில் ஒரு ஜேசிபி வச்சு பறைக்கிறாங்க, கண் துடை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோடை காலத்தில் 2 குடம் தண்ணி கூட இல்லாமல் பொதுமக்கள் எப்படி வாழ முடியும்? தண்ணிக்கு தானே போராடுறோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்து செஞ்சு கொடுக்கல. இப்போ பொதுமக்களை திரட்டிட்டு போனால் அதிகாரி 2 நாள் செஞ்சு தர, 3 நாள் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பில் 2வது நாளாக 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில், விருத்தாச்சலம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர் பகுதிகளில் வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. இதில் பொது விநியோகத்திற்கு தனித்துறை அமைக்க வேண்டும், கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டங்களில் தங்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத விடிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினர் எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பகுதியில் பாதிக்கப்பட்ட மிளகாய் பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கமுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பளவில் மிளகாய் விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த மிளகாய்கள் மழை காரணமாக சேதமடைந்த நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. இதில் விவசாயிகளை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தும் விடிய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.